ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு NYG ஸ்குவாட். எஸ் கைஸ், நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடல. சாரி, எக்ஸாம் டென்ஷன் படிக்கணும், அது இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரிச் எடுக்கிற மிஷினில் டியூத் ஆஃப் வார்ஸில் ரிச் எடுக்க போகிறோம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. இது நல்ல லைஃப் ஸ்டைல் கேம்ஸ் கைஸ். சுடலாம். ஆமாம், நான் நவீனுக்கு தெரியாமல் ரிச் எடுத்துட்டேன். நான் நிறையா தடவை எடுத்திருக்கோம். இருந்தாலும் சரி, அதான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கிரில் கிட்ட போகிறோம். கிரில் அவன் ஒருத்தன், அவங்க கூட தான் நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லிடுறான். கிரில் வந்து ஒரு வேஸ்ட்டு தான், டம்மி பீஸு. இருந்தாலும் அவன் தான் இன்டெலிஜென்ட். ஆமாம், அவன் வீடு கூட இங்கே இருக்கும். சரி, நம்ம போகலாம் கைஸ். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நவீன் ஆனா, ஆனால் இதில் ஒரு கார் இருக்கும் கைஸ், டாக்ஸி. ஆமாம் கைஸ், சரியான ட்ரிஃப்ட்டு. சில இதெல்லாம் விட்டுரும். ஸ்டென்ட்டு மூடு. என்னடா போக முடியல. மூடுன்னு ஒரு மூடு இருக்கும் கைஸ். அதான் பக்கத்துலேயே இருக்கேன், என் கை பக்கத்தில். அதை போட்டா சரி, நம்ம கிரில் கிட்ட வந்து என்னடா காட்ட மாட்டேங்குது. ஆமாம், நம்ம ரிச்சியே பார்க்கல. நீ பார்த்தியா? ரிச்சி பார்க்கல. ஜெயிலுக்கு போ. சரி, இங்கே ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கை போட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஆனால் ரிச்சி ஒரு பைத்தியக்காரன் கைஸ். எங்கே வீடு வச்சு பண்ணுறோன்னு கேளுங்க கைஸ். அவன் ஜெயிலில் தான் இருப்பான். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வச்சுருப்பான் வீடை. இப்போ போய் காட்டுறேன், இருங்க. போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே அவன் ரிச்சியை பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வீடை காட்டிட்டு வாடா. இதுதான் கைஸ் போலீஸ் ஸ்டேஷனு. அவன் வீடு வந்து தெரியும்லடா அவன் வீடு. தெரியும். ஐயோ, இதில் மட்டும் ஏறிடக்கூடாது கைஸ், எக்காரணத்துக்கு கொண்டும். பஞ்சர் பண்ணுறது இந்த இதுதான்டா, இதானா? ஆமாம், இந்த ப்ளூ. இதுவா இது அதான், இதான் கைஸ் ரிச்சி வீடு. போலீஸ் ஸ்டேஷன் சைடில். என்ன கைஸ், நம்ம இப்போ போய் ஃபஸ்ட்டு ரிச்சியை போய் பார்த்துட்டு வருவோம். ஷிப்பாகினி கைஸ். ஐ எம் ஹேவிங் புக்காட்டிலாம் கிடைக்கிற ஈஸி. ஆனால் ஷிப்பாகினி வந்து அப்பா. இப்போ என்னடா என்னாச்சு? இவன் தானே ரிச்சி. ஜாக். இப்போ அந்த ஸ்டோரியை காட்டுவாங்க, எதுக்கு அவன் மாட்டினான்ட்டு. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் எனக்கு இவங்களுக்கு பார்க்கணும்டா. சரி, நம்ம காட்டிடுறேன். இவன் எதுக்கு ஜெயிலில் மாட்டினானா, அது ஒரு ஃப்ளாஷ்பேக். எல்லோரும் மேலே கொஞ்சம் பாருங்கள். ஐயோ, இப்போ இல்லை. இப்போ பாருங்க. இல்லை, இப்போயும் இல்லை. ஐயோ, என்னடா மக்கள் வந்துடும். காட்டுவானுங்கடா. இப்போ தான் பேங்க்ல ராபரி. அந்த கிரில் தான் சைடில் காக்கா வழி வந்த மாதிரி ஓடுறான். எல்லாத்தையும் கொட்டிட்டு போகிறான்டா இவன். இவங்களோட வண்டியிலேருந்து டயரை ஓடுறான், ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவான். யார் இவன்? அப்போ நினைப்பேன், கால் வைக்கிற இடம்லாம் கண்டிப்படியாக இருக்கேடான்ட்டு. சரி, அப்புறம் எவனோ பைக் எடுத்துகிட்டு வரானுங்க. இப்போ போய் அவனுங்களை மிரட்டிடுவானுங்களோ. மிரட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு சர்ன்னு போகிறானுங்க. போலீஸ் சேசிங்கு. போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தீங்கல்ல. இவன் ரிச்சி காசு கொட்டி இது ஹெல்ப் பண்ணுறான் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, ரிச்சியா கிரில் ஜம்ப் பண்ணிடுவான். ஏன்னா அவன் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தான். ஆமாம், ரிச்சி வண்டி ஓட்டினால இவன் தண்ணிக்குள்ளே எஸ்கேப் ஆகலாம். எவ்வளவோ இருக்கு. ஐயோ, சுட்டு போட்டானுங்களா? நானாக இருந்தால் அந்த சின்ன கேப் இருக்குல்ல, அதில் போயிடுவேன்.
என் கண்ணுடா சுத்தி ரைஃபிள்ரா. பைக் வச்சிருக்கான்டா இவன் சர்ன்னு போலான்டா. ரைஃபிள்ரா மேலே ஹெலிகாப்டரா. சரி போதும் கைஸ். இப்போ பாருங்க, இப்போ நம்ம கிரில் கிட்ட போகலாம். காரில் எடுத்தாச்சு. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சும்மா சொன்னேங்க, வண்டி பஞ்சர்லாம் ஆகலை. நம்ம இது ஃபஸ்ட்டு பாட்டு. இதில் நிறையா கேம் பிளே இருக்குது. நம்ம ரிச்சி ஒரு மிஷினையும் ஒரு பாட்டை எடுக்க போகிறோம். ஆனால் அது கன்ஃபார்ம் இல்லை கைஸ். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் போடுவோம். ஆமாம். இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 20 வியூஸ் ஆச்சும் வரணும். 20 வியூஸ் தான். நம்ம இன்னும் அந்த லெவலில் தான் கைஸ் இருக்கோம். ஒரு 35-40 இந்த மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். மினிமம் 20 அடித்தாதான் கைஸ். கன்ஃபார்ம் 20 வியூஸ் மேலே வந்தாலே போடுவாங்க கைஸ். ஆனால் வரலன்னா கண்டிப்பாக சொல்கிறோம், போட மாட்டோம். ஒரு வாட்டி மாதிரி போட்டுருவானுங்கடான்னு நினைக்காதீங்க. இந்த வாட்டி நாங்கள் தெளிவு ஆகிட்டோம். இப்போ பிரிங் ஃப்ரம் போலீஸ் ஸ்டேஷனா? ஐயோ இந்த கார் வேணாமே. என்னது இங்கே பாடுறா, பின்னாடி ஒரு கார் இருக்குமா? அது ஆனால் நீ அதுக்கு இந்த காரில் நான் போக மாட்டேன். ஏன்னா அங்கேயும் இந்த காரை விட்டுற மாதிரி ஆயிரும். ஆமாம். இந்த ஒரு வேற எவனாச்சும் ரோட்டில் போகிறவங்க கிட்ட இது பண்ணு, சண்டை போடு. இந்த என் வண்டிக்கு வேற ஒரு இது பார்த்துட்டு வரேன், சர்வீஸ். இங்கே இருக்கான். இவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த வேனு அந்த காரு டப்பா வண்டி மாதிரி தானே இருக்கும் அந்த காரு. இல்லைடா, அது ரொம்ப ரேசிங் காரா. அதை வச்சு ரேஸ் போக சொல்லுவான்ல. ஆமாம், சரியான காரு. சரியான காரா? இப்போ நான் எதுக்கு இந்த சைட் போகிறேன்? நான் இப்போ எதுக்கு கார் இந்த அங்கே தான் இருக்குது. சாரி, இதில் மஸ்டாக் கார் இருக்கும் கைஸ். லுக்காக இருக்கும். அது நவீன் எடுத்து காட்டுவான். நான் பார்க்கலாம், டைம் இருக்காரு. ஐயோ தெரியாமல் குதிச்சுட்டேன்டா. டைம் இல்லை. நான் இங்கே பவுலிங் ஆடிட்டு இருக்கேன். அதுலேயும் காசு தெரியாமல் அந்த ஜம்பிங் பட்டன் கொடுத்துட்டேன். சொத்து போயிடுறேன். பாருங்க கைஸ், டியூட்டியை பார்க்காம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்னே சொல்ல முடியாதுங்க கைஸ். நம்மளை இதில் பிடிச்சிட்டாங்கன்னா லஞ்சம் வாங்குவாங்க. இந்த பாரு சொன்னால, இதில் ஏதோ கோடு இருக்கு. இது என்ன கோடு ரோகன்? என்ன கோடு இது? தெரியலையே. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இது எப்படி போடணும்னு தெரியல. ஆனால் இது ஒரு சீட் கோடு தான் நினைக்கிறேன். பாருங்க இதோட பூஸ்ட் அழுத்தி காட்டு. வேஸ்ட் பண்ணிடுவேன். நான் ரேஸ் போக சொல்லுவான். அது நார்மல் ரேஸ்னா பரவாயில்ல கைஸ். அவன் கொடுக்குற டைமில் இந்த ஊரே சுற்றிட்டு வரணும். அதுவும் அவன் கொடுக்குற ரிங்குக்குள்ளே இந்த இடத்துல புக்கேட்டி இருக்கும், ஸ்ட்ரீட் கார் இருக்கும். ஸ்ட்ரீட் கார் மாதிரி தான் எதுவும். இந்த ஸ்ட்ரீட் கார் புக்காட்டி புக்காட்டி ப்ளூ சூடு டைமில் உனக்கு. அப்புறம் வந்து அந்த புக்காட்டி ஷிப்பாகினி இதில் போக சொன்னால் போயிடலாம். ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டான். F1 காரில் இதில் இருக்குது கைஸ். ஆமாம் கைஸ், ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற நிலமையில இல்லை. ஆனால் அதுக்கு விளம்பரம் எதுவுமே பார்த்து வாங்க முடியாது. 1000 ரூபாய் கொடுத்தா தான் வாங்க முடியும். ஆமாம், அதுவும் இல்லாமல் அதை நம்ம பத்திரமாவும் வச்சுக்கணும். நான் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன், ரிச்சி வீட்டில். எங்கடா? ரிச்சி பேர் தான் ரிச்சி, ரிச்செல்லாம் இல்லை. ஆனால் அவன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். ஆமாம், ஃப்ரீசிங். இவன் ஃப்ரீஸ் பண்ணிடுவான். இவன் ஸ்லோமோ. ஆனால் இந்த ஸ்லோமோவில் நம்மளும் ஸ்லோவாயிடும். அதான் இங்கே விரும்பு. போயிட்டுருக்கோம். மின் பாரு ட்ரிஃப்ட்டுடா. ஹாப்பி போகி கைஸ். ஹாப்பி போகி கைஸ். இந்த வீடியோ எடுக்கும்போது போகி இது இன்றைக்கே போட்டுருவோன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. என்னடா நம்ம இப்போ எதுக்குடா ரிச்சியோட வீட்டை சுட்டு போட்டுட்ருக்கோம்? இந்த இருக்குது கைஸ் ரிஷி வீடு.
நான் வந்து மினி கன் வாங்குறதுக்கு தான்டா 8000 சேர்த்துட்டு இருக்கேன் கைஸ். இதுல சொல்ல மறந்துட்டேன், எல்லா வகையான கன்னும் இருக்கு கைஸ். ஆமாங்க மினி கன் இருக்கு, AK-47 இருக்கு, கைதி கன் அதாவது மினி கன். தேங்க்ஸ் ஃபார் த கார். என்னடா காதுடா. ஓ ஐயோ என்னடா இவன். நீ இதில் ஆடு, பவுலிங் கேம் ஆடு. என்ன விடு பார்த்துக்கலாம், பவுலிங் கேம் தானே. சரி கைஸ் நம்ம இப்போ என்னடா இது வேற மறைச்சிருப்பியாடா. ரோகன் விளையாட போகிறானா? ஆமாம். ஸ்டென்ட் மூடு எதுவும் போட்டு பாப்பா. ஜம்ப் ஆயிட மாட்டோமே. ஐயோ இது வேற விளையாட்டு ரொம்ப நாள். ஆனால் ஸ்டென்ட் மூடுவேன்னா ரொம்ப ஸ்டென்ட்டாக வேற ஆகும்டா. ஏய் யாரா இவன் பொறுமையாக தான்டா போனான்டா. இதுக்கு தான் சொல்லலை. இப்போ லெஃப்ட் சைடில் டர்ன் வரும். சரி கொஞ்சம் இரு, ஒரு ஹைவே வந்துருச்சுன்னா பிடிச்சிடுறேன். அந்த ஹைவே தான் இந்த ஹைவேன்னு சொல்ல முடியாது. ஐயோ இந்த பிரிட்ஜுடா. போ ஜம்ப்பு. இப்போ ட்ரிஃப்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் பாரு. ஐயோ பவுலிங் புர்ரா, பவுலிங் தான்டா. நான் அப்புறம் கூட அடிப்பேன் முடியாது. ஏன் பாரு சரியான ட்ரிஃப்ட்டு. வேனிஷ்ட். இந்த இது நல்லா ட்ரிஃப்ட் ஆகுது. அதான் ரேசிங் கார்ரா இது. இன்னும் 52 செகண்ட்ஸ் மேலே ஓடுது பாருங்க. ஐயோ என்னடா திரும்பி ரிச்சி வீட்டுக்கே போகணுமோ? இல்லை இல்லை, ரிச்சி வீட்டுக்கு இல்லைடா, கிரில் வீட்டுக்கு. சாரி கிரில் வீட்டுக்கே. அம்மா இப்போ இந்த ரேம்பில் ஏறுற மாதிரி இருக்கும்டா. ஓ ஆம் ரைடர் ப்ரோ ஃபைட்டர். 30 செகண்ட்ஸ் முடிச்சாச்சு. ரேஸு முடிக்க போகிறோம். பார்க்குறதுக்கு தாங்க ஈஸியாக இருக்குது. நாங்கள் இதை நிறையா வாட்டி ட்ரை இதுக்கு முன்னாடி முடித்தனால தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. 500 தந்துட்டோம்டா முடித்ததுக்காக. இன்னும் கொஞ்சம் காசு பின்னாடி ஷிப்போக்கு நீ எடுத்துக்கோ. இதை முடிச்சிருட்டால இது கழிச்சு உன் வேலை. 3 பீஸ் ஹேக்கிங் டிவைஸ் எங்கெல்லாம் இருக்கும் தெரியுமா? தெரியாது சொல்லு. இரு, 1 போலீஸ் ஸ்டேஷனு. சரி இந்த கார்லேயே போகிறேன். ஷிப்போக்கு நீ போட்டா இந்த காரில் போட்டா இல்லை ஏதாச்சும் ஒரு தான். டேய் 1 போலீஸ் ஸ்டேஷனு, இன்னொன்று வீடு பக்கத்தில் அந்த பெரிய வீடு தெரியும்ல, நம்ம வீடு பக்கத்துலடா அந்த எல்லோ ஹவுஸ். சரி டவுன் ஹால் மாதிரி பெருசாக இருக்கும். சரி நான் ஃபஸ்ட்டு போய்க்கிறேன். இதுவே அது முடிச்சோன்னே பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். பக்கத்து ஊருக்கு போகணுமா? ஆமாம். என்னடா? ஆமாண்டா. நார்த் போலுக்கா? நார்த் போல்னா ஒரு 100 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து போயிடுவேன். இதுக்கு நீ காரில் தான் போக முடியும். அந்த இது சரி எங்கே இது போலீஸ் சொல்லி நான் ஏரோப்ளேனில் கூட்டிகிட்டு போகிறேன். போலீஸ் ஸ்டேஷனா? ஸ்ட்ரீட் கார். ஜெட்டில் கூட போகண்டா, ஜெட்டை கூட ஃப்ரீயாக எடுத்துடலாம். நான் ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஏற்றிருப்பேன். நம்ம கார் இங்கே பார்க் பண்ணி விட்டுருலாம். இதுதான் சேஃபஸ்ட் பிளேஸ். இங்கே பாருடா, எங்கே பாரு. டுபக் என் ஃபோன் கார் 1000 ரூபா தான் வாங்கணும். ஃபார்முலா வாங்கலாம். அதுக்கு நம்ம ரிச்சாக இருக்கணும். நான் மினி கண்ணை வாங்கிட்டு தான் அடுத்த. சரி நான் இப்போ எதுக்கு ரிச்சியை பார்க்க வந்தேன்? போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இது ரூம்குள்ளே இருக்கும். அதான் தெரியாமல் ரிச்சியை பார்க்க வந்துட்டேன். எதுக்கு ரிச்சியை பார்க்க வந்த? யாருக்கு தெரியும்? ஏய் யாரா இவன்? இவன் தான்டா சாடு. நான் இவன் சொன்னேனே பர்கர் பின்னாடி திருட்டு கொட்டா. எங்கடா? இந்த இடத்துல தானே. ஏய் எங்கேயாடா? ரோல்ஸ் ராய்ஸ் நிற்குமே. நான் ரோல்ஸ் ராய்ஸு. இது ரோல்ஸ் ராய்ஸாடா? ஆமாம் இது காட்டில் இறங்கு. இறங்குடா டக்குன்னு. இங்கே பாருடா, ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி இல்லைடா. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் தான். எப்படி சொல்கிற? ஏறி காட்டு. ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு காட்டுதா இல்லை சால்ஸ் ராய்ஸ்ன்னு காட்டுதா? ரோல்ஸ் ராய்ஸ் மசில் கார். ஏய் எங்கடா இருக்கு அந்த இது? எந்த ரூம் கூட? அந்த ரூமுக்குள்ளே தான் ஜொலிக்குதேடா. இந்த ரூமா? நான் அந்த ரூமில் தேடிட்டு இருந்தேன். என்னடா ஃபோன் காட்டுது? கிட்ட போட அவ்வளோதான். ஒரு பீஸ் கலெக்ட். சரி இன்னொன்று மார்க் எங்கே? அப்படியே வழி நம்ம பக்கத்தில், நம்ம வீடு பக்கத்தில். அதுக்கும் மார்க் பண்ணி தரணுமா? மார்க் பண்ணாது அப்படியே சொல்லு. அதெல்லாம் இல்லை, கஷ்டம். நான் இங்கே வேறு இது மிஷின் பண்ணிகிட்ருக்கேன்.
என்ன மிஷின்? சும்மாதான் ஊர் சுற்றிட்டு இருக்கேன். அது உனக்கு மிஷினா? என்ன பண்ண? நான் இந்த வீடுக்குள்ளே இருக்கும். காட்டுது பாரு டைரக்ஷன். இப்போ பாருங்க guys, ஜெட்டு மாதிரி நம்ம எத்தனை மசில் காரா லைனாக போகுதுடா. மசில் காரா ரோல்ஸ் ராய்ஸ் இல்லை மஸ்டாக்கு. இப்போ நான் எதுக்கு சுத்து போட்டுட்டு இருக்கேன்? வா லாரி வந்து இடிச்சதுடா. இடிச்ச வேகத்தில் தெரிச்சிட்டு போய் வந்துட்டேன். இங்கே ஒரு கார் இருக்குமே, பாக்ஸல் ஸ்டுடியோஸ் லாம்போ. ஒரு சரியான ராம்போ இருக்கும். ராம்போ எங்கடா வாகமுல்ல? சூடு காணும். மிஷினை பார்க்க வந்தா வந்துட்டு இந்த காசு மட்டும் எடுத்துக்கிறேன். என்கிட்ட இருந்த காசா? இவங்க கிட்டடா. என்கிட்ட வேணா கேளுடா, 2000 ரூபாய் தரேன். வந்துட்டு ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. என்கிட்ட இப்போ 3000. நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த டியூ தெஃப்ட் வார்ஸ் ஆடுவோம்டா, ஞாபகம் இருக்கா? ஆமாம், நீ டேப் வச்சிருப்பா. அந்த டேப் நம்ம அப்போவே நம்ம ஏரோப்ளேன்லாம் எப்படி ஓட்டணும்னு கற்றுட்டு இருப்போமே. நீ ஓட்ட நான் ஓட்டேன்னு சண்டை போட்டுட்டு இருப்போமே. நான் டெஸ்டினேஷன் ரீச்சு. கதவை தரங்கடா சும்மா. ஓப்பன் தி டோர், கீப் தி டோர். என்னடா பென்ட்ரைவ் காட்டுது? பென்ட்ரைவ் தான் எடுத்துக்கோ. எடுத்துட்டல ஒரு ஜம்ப்பு தண்டா பண்ண. அடுத்த டெஸ்டினேஷனை எந்த இடத்துலன்னு எக்ஸாக்டாக தெரியுமா? ஜூம் பண்ணு. அந்த இதை கொடுறா. என்ன இப்படி பண்ண? அதான் நான் பண்ணல, அதான் நானும் பார்த்துட்ருக்கேன். இந்த இடம் தானா? இந்த இடத்துக்கு போயிட்டு என்கிட்ட கொடு, ஓகேவா? சரி, இப்போ நான் லம்போகினியில் போட்டா? ஷிப்போகினி. சரி, ஷிப்போகினியில் போட்டா? கார் பத்திரமா இருந்தோம். காரு டியூரபிலிட்டி மறந்துட்டியா? இல்லை காரை கொளுத்தி விட்டுறான்னு தரக்கூடாது. நான் உன்னை நம்பி ஜெட்டு வேகத்தில் போகிறேன். நான் இன்னும் பூஸ்டே யூஸ் பண்ணல. இப்போ உனக்காக யூஸ் பண்ணுறேன். எனக்காகயா? ஏதோ எனக்காக தான் நீ இது ரிச்சு எடுக்கிற மாதிரில பண்ணுற. வியூவர்ஸை நம்பி நீ பண்ணுற. என்னடா காரு தண்டலாடுது? இன்னைக்கு அவன் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு இருக்கான். அந்த வேலையை விட்டுட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் கைஸ். ஒரு லைக்கு மட்டும் போட்டுருங்க கைஸ். ஆளுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க கைஸ். என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆளுக்கு ஒரு லைக். நீங்கள் இருக்க நான் எதுக்கு பயப்படணும்? இன்னும் ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். பா சரியான கிராஷ்டா. எனக்கும் உண்டா. டியூரபிலிட்டி கார் தானே கொண்டு போனேன். ஆமாம். அப்படின்னா என்ன பிரச்சனை? என்னடா மேலே போக மாட்டேங்குது? சரி, ஸ்ட்ரீட் கார் அடி வாங்கிருச்சு, அதை வித்துட்டு என்னடா மேலே போக மாட்டேங்குது? வாங்கிடுவேன். இப்படி ஆச்சுன்னா நம்ம என்ன கொடுப்போம்? ஓகே ஓகே, மறந்துட்டியா? பாரு பூஸ்ட்டு. என்னடா பூஸ்ட்டும் பூட்டுக்குச்சா? இங்கே தானே அந்த ஸ்கெலிட்டன் டான்ஸு. கிராஷ் அடி வாங்கிருச்சுடா என் காரு. அதனால நான் அந்த காரை வித்துட்டு ஸ்கெலிட்டன் பயல்களை பார்த்துட்டு வரலாம். இல்லைன்னா நான் அந்த கார் வாங்கலான் இருக்கேன்டா. எஃப்னா இல்லை டியூட் மாட்டில். டியோடோட்டா டியூடோட்டா மார்ட்டு கடை. அந்த கடையில் 3000 ரூபாய் வச்சுருக்கேன். நான் வாங்கதான் போகிறேன். போ. ஐயோ லம்போ எங்கடா போகிறது? ஓ டொம்முன்னு வெளுத்ததுடா. லாம்போ தெரிச்சிருச்சுடா. லாம்போ புட்டுக்குச்சு. நீ ஃபஸ்ட்டு இதை பாரு. நானும் சுற்றலான் இருக்கேன். டேய் லாம்போ போச்சுன்னா வாங்கிக்கலாம். எனக்கு கோவிட் தான் முக்கியம்.
ஐயோ போலீஸ் வந்துட்டான்டா. இதுக்கு தான் ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொன்னாங்க. கைஸ் நமக்கு சும்மா காரு இந்த ஆட் பார்த்து வாங்குற கஷ்டமா இருக்கு கைஸ். நம்ம அது கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. சும்மா சொந்தமாவே ஒரு இங்க மார்ட் இருக்கும். அதுல நான் இப்ப புதுசு ஒரு கார் வாங்க போறேன். அது 3000 ரூபாய் ஒரு காரு. அது பெர்மனன்ட் காரு. வெடிஞ்சாலும் அவங்களே வாரண்டி கொடுத்துருவாங்க. ஃபேமிலிஸே நான் கார் வாங்க போறேன். ஃபேமிலிஸே கொடுவை தம்பியா அன்பு. ஃபேமிலிஸே தார் ஜீப்லாம் வாங்குவோம் இப்படி ஏமாத்தினா. டேய் தார் ஜீப்புக்கு என்ன? சரி நம்ம இந்த ஷிப்பாகினியை ஃபஸ்ட்டு இந்த காப்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும். ஏன்னா ஷிப்பாகினி சொந்த பையனு காசு போட்டு வாங்கினா கூட பிரச்சனை இல்லை. எனக்கு ஷிப்பாகினி அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனால் சொந்தமாக ஒரு கார் வாங்குறத விட இது கம்மியாக தான் அன்பு. என்னடா அந்த பீஸ் எடுக்கலையாடா? ஏய் போலீஸ் தரத்துறான்டா. எஸ்கேப்பிங் வருது. க்ரோனோஸ் ஒரு 0 கேஸில் க்ரோனோஸ் எடுக்கிற, கருப்பு கலர் போடுற, தட்டி தூக்குறேன். 140 மாடிஃபிகேஷனுக்கு 300 போட்டுடுற. அப்படின்னா தான் ட்ரிஃப்ட் கிட்ட எல்லாம் மாடிஃபை ஆகும். ஆனால் டியூரபிலிட்டி கம்மி கைஸ். விடு வாரண்டி இருக்குல்லடா பெர்மனன்ட். அதுவும் இல்லாமல் ரோகன் இப்போ வாங்கிட்டேன். பிளாக் கலர் இது கலர் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டான். எங்கடா அந்த பேட்டரி ஏறா? எனக்கு ஆடு இதெல்லாம் மேட்ரே இல்லைப்பா. எனக்கு மாட்டிருப்பா. ஏன்னா நான் க்ரோனோஸ்க்கு மாடிஃபிகேஷன் பண்ணணும். அந்த கார் பேர் க்ரோனோஸ். ஐயோ காசு கீழே போடுறா. டேய் 2 ரூபாய் போட்டேன். எடுத்துட்டேன் மதர் போர்டு. சரி கைஸ் ஐயோ சேவ் பண்ணியாச்சு. நம்ம கார் எடுக்கிறது தான் லாஸ்ட்டு. அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். 22 நிமிஷம் ஆயிடுச்சாடா அதுக்குள்ளே? எனக்கு அதெல்லாம் ஆன மாதிரியே இல்லை. உன் கையால் எடுத்துட்டு கொடுத்துட்றா. ஆனால் ஷாப்புக்கு மட்டும் நான் போட்டா ஷோரூமுக்கு போகிறேன். கொடு டியோடோட்டா ஷோரூமுக்கு போய் நம்ம ரிச்சு தான் கைஸ். ஜாக்கி இன்னும் க்ரோனோஸ் எல்லாம் பார்க்கல. ரிச்சி வாங்கிட்டான் என் அக்கௌண்ட்டில். நவீன் அக்கௌண்ட்டில் யார் வாங்க போகிறது? ஜாக். த ஒன் அண்ட் ஒன்லி ஜாக்டா. ரிச் எடுக்க மிஷின்லாம் பண்ணாலும் ஜாக்கு தான்டா அதெல்லாம் பண்ணுறான். த ஜாக் இஸ் த ஜாக். 376 தான் கிடச்சிருக்கு. 300 ரூபாய் மாடிஃபிகேஷனுக்கு போயிடும். கலர் மாத்துறதுக்கு நோக்கம். அவ்வளோதான் கைஸ். நான் வேலை பார்த்து காசு வாங்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சேஃப். அப்படியே பின்னாடி வா. அங்கே தான் டியூடோட்டா ஷோரூம் இருக்கும். ரோடுக்கு வா. ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டடு. என்னடா இந்த கார் இந்த மாதிரி தான்டா கோளாறு. இந்த லம்போகினியே இதான்டா. இரு அப்படியே போயிடலாம். மாட்டிக்கிட்டோமா? இரு நான் கொடுக்குறேன். நடந்து நம்மக்கிட்ட எதுவுமே ஒன்றும் இல்லாத மாதிரியே க்ரோனோஸ் வாங்குவோம். நான் ஒரு பிச்சைக்காரன் கைஸ். ஆமாம் அப்படிதான். நம்ம வாடகைக்கு வாங்கி தானே வண்டியே ஓடிட்டு இருக்கோம். டெய் இன்னும் 4 ரூபாய் கிடச்சேன்னா என்னோட மாடிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்காக நான் வேலை பார்க்க. கார் இப்போ வெளியே ஒருத்தர் சுட்டுட்டு போயிட்டானா? அடுத்து இங்கே 2 கார் தான் வாங்க முடியுமா? இல்லை நான் ஒடிச்சிட்றேன் நான். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், சரியான சம்பவம் ஆயிடுச்சு ஒரு சின்ன கேப்பில். ஃபஸ்ட்டு இவன் கார் வாங்கிட்டேன். கிரானோஸ் இந்த இப்போதான் அது ஒரு 2 நிமிஷம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணல. இந்த காரை வாங்கிட்டான். இந்த காரை வாங்கிட்டு பிளாக் கலரில் மாடிஃபை பண்ணிட்டாங்க கைஸ். பண்ணதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கட்டான்னு கவுத்து இந்த 4-5 தடவை கவுத்திட்டேன். அடுத்த 6வது தடவை அவன் கவுத்தும் போது பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இவன் என்னடா ஃபஸ்ட்டு கார் வாங்கினோடனே எரிச்சிட்டே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ்.
அடுத்து திரும்பி ஷோரூமுக்கு ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ அவன் அந்த கார் இருக்காதுன்னு இவன் சொன்னானா திரும்பி நாங்கள் ஷோரூம் இது சேவ் பண்ணிட்டு நான் அப்போ பார்க்கும்போது கேம் இது இல்லை சேவ் பண்ணிட்டு கேமை விட்டு வெளியே போயிட்டு வந்தோன்னே இருந்துருச்சு. எவ்வளோடா கேட்டாங்க கலருக்கு? கலருக்கு 150 ட்ரிஃப்ட் கிட்டலாம் போகணுன்னா 300. சரி அப்படின்னா நான் ஒரு 500 எடுத்துட்டு நான் 500 கரெக்டாக வச்சுட்டு காரு டேமேஜ் ஆயிடுச்சாடா. ஆயிடுச்சா? இல்லை இல்லை இருந்தாலும் 300. இருந்தாலும் ரிப்பேர் பண்ணி தானே ஆகணும். ட்ரிஃப்ட்டு டயரு பாரு டயரை என்னடா ட்ரிஃப்ட் அடிக்க மாட்டேங்குது. என்னென்ன கலர்லாம் இருக்கு? 3 கலர்ரா. என்ன பிளாக் நான் டிஃபால்ட் கலரு எல்லோ, பிளாக்கு ஒயிட். இந்த ரிமோட் கார் செம ஸ்பீடா போகும். பிளாக் ஒயிட்ரா. நான் பிளாக் நான் ஒயிட் சும்மா பாரு நல்லா இல்ல நல்லா இல்லதான். நல்லா இருக்கு. நான் ஓகே பிளாக் தான். நான் பிளாக் தான் எனக்கு நல்லா தான் பிளாக் தான். வா வர்றா இந்த மாதிரி ட்ரிஃப்ட் தான் நான் பண்ண போறேன். கார் இங்கே என்கிட்ட நம்பி காரை கொடுத்தானா நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவேன் கைஸ். டேய் என்னடா இப்படி உடச்சிட்ட? மை டியர் சன் உனக்கு ஃபோன் வருது. இங்கே பாருங்க கைஸ் என்னோட கிரானோஸை இவனுக்கும் பற்றிக்கிச்சு. சேவ் பண்ணிட்டேன் எனக்கு வெளிச்சு. சரி கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்கியாச்சு. ஆமாம் ரிச்சு இன்னும் 6 மினிட்ஸில் நமக்கு திரும்பி டெலிவரி ஆயிரும். அவன் சேவ் பண்ணிட்டு திரும்பி வந்தனால தான் அது திரும்பி இது இருந்துச்சு. சரி கைஸ் நம்ம பார்ட் 2ல் போய் பார்க்கலாம். பொங்கலுக்கு ஸ்பெஷலாக 2 வீடியோ விடுறேன். சரி கைஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க.